இந்த வாரம் எல்லோருக்கும் நமஸ்காரம். நமக்கு இங்கிலாந்திலிருந்து ரமணாவும் காஷி போயிட்டு வந்த மயில்வாகனன்னு இருக்காங்க. அப்புறம் வழக்கமாக வர நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போது இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி ஆலயத்தில் அந்த வழிபாட்டை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயம் பலவித கலைகளையும் வாத்தியங்களையும் மக்கள் முன் வைக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், பக்கிரிசாமின்னு ஒரு கலைஞர், அவர் ஒரு பெரிய இசை வரலாற்று ஆசிரியர். ஆலயங்கள் வளர்த்த இசைக்கருவிகள் அப்படின்னு ஒரு என்சைக்ளோபீடியா எழுதியிருக்கார். நீங்கள் திருவாரூருக்கு போனீங்கன்னாக்கா பஞ்சமுக வாத்தியம்னு ஒரு வாத்தியம், கல்லால பண்ணின நாதஸ்வரம், அதெல்லாம் திருவாரூர் தான் நமக்கு காவி இன்று வரை வேந்திருக்கு. இந்த கொட்டுல 100 வகையான கொட்டுகள் இருக்கின்றன. அந்த கொட்டெல்லாம் நமக்கு பாதுகாத்து வைத்தது ஆலயங்கள் தான். யகுதிமணின்னு ரொம்ப உலக புகழ் பெற்ற வயலினிஸ்ட், அவர் குஜராத்துக்கு வராரு. குஜராத்தில் ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்தில் ஒரு நகரா, ஒரு டமாரா மாதிரி ஒரு வாத்தியம், அதை அடிக்கிறவர். அதில் என்னன்னா 128 கொட்டுக்கும் ஒரு கொட்டு திருப்பி ரிப்பீட் ஆகும். அந்த தாளத்தில் 128 அடி வேற அடி, 129வது அடி இந்த ஒரிஜினல். அந்த கிராமத்து அந்த டமரா அடிக்கிறவர் கேட்ட உடனே யகுதிமணிகன் அசந்து போயிட்டாரு. அப்பா, ஒரு வில்லேஜில் என்ன டேலண்ட். அதை கேட்ட உடனே கேன் ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு பிளே தட் ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்குறாரு. அந்த கிராமத்து தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி இந்த ஆலயங்கள் வளர்த்த இசைக்கலையை பற்றி பேச்சிலே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கேந்திரா ராமகிருஷ்ணன் இருக்காரு, அவருடைய கசின் செல்வ கணபதின்னு தமிழ் யூனிவர்சிட்டியில் பேராசிரியர், திருவையாறு அரசு கல்லூரியில் பிரின்சிபாலாக இருக்கார். அவரை ஒரு இன்ஸ்டன்ட் சொல்வார். ஒரு பெரியவர் தினம் தில்லை நடராஜர் கோவிலில் அந்த நடராஜரோட டான்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாதஸ்வரம், ஒரு வாத்தியம் வாசிப்பார். அவரை ஆனர் பண்ணுறதுக்காக எங்கேயோ கும்பகோணத்துலேயோ எங்கேயோ ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அவரை பற்றி இந்திரன் சந்திரன் பெரிய கலைஞர், அவரை ஒரு தெய்வீக புருஷர் அப்படின்னு எல்லாம் அவரை புகழ்ந்துட்டு அந்த பெரியவரை பற்றி, சுவாமி, நீங்கள் நடராஜர் சன்னதியில் அந்த வாசிப்புகளை அந்த வாசித்து எங்களுக்கு வாசித்து காட்டுவீங்களான்னு. இந்த கலை கோவிலுக்காக ஏற்பட்டது. உனக்கு அதை கேட்கணும்னா நான் தில்லை நடராஜரை முன்னாடி வாசிக்கிற போது, ஈர வேட்டியை கட்டிட்டு வாசிக்கிற போது நீங்கள் அங்கே கேளு. இது ஷோபீஸ் இல்லை, கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்காக நான் கண்ட இடத்துல வாசிக்க மாட்டேன். அவர் ஆனர் பண்ணுற நிகழ்ச்சியிலேயே அவ்வளவு டிசிப்ளினா உனக்கு இந்த வாசிப்பை கேட்கணும்னா நீ இல்லைக்கு வா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நம்ம கோவில்களில் இது வழிபாடு, இது கலை அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாத அப்படி கலையும் வழிபாடும் ஒன்றாக இருந்திருக்கின்றன. சங்குகள், அப்புறம் இந்த சங்கூதுறது, கோவிலில் சங்கூதுறதுன்னு கிருஷ்ணரே கையில் பாஞ்சஜன்யம்னு சங்குதானே வச்சிருக்கார். மத்தளம், இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துக்காரங்க இந்த இந்தியன் மத்தளத்தை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டாங்க. எடுக்கை, புழல் தாளம், உடுக்கு. இந்த உடுக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கேரளாவில் ஒரு கதகளி பர்ஃபார்மன்ஸுக்கு போயிருந்தேன். அதில் இந்த உடுக்கு ஒரு ரொம்ப உடுக்கில் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட்ஸ் ரொம்ப குறைச்சல். ஆனால் அந்த உடுக்கு அவ்வளவு குறைச்சல் தாளங்களையும் ரெசனன்ஸையும் வச்சுக்கிட்டு அந்த உடுக்கு வித்வான் வாய்ச்சாரு பாருங்க. அப்பா, இத்தினோண்டு கருவியிலேருந்து இவ்வளவு ஓசையை அவரை வர வச்சுட்டாரு. அப்புறம் இடக்கை, கொட்டு, செண்டை, நாதஸ்வரம். இந்த செண்டை கன்னியாகுமரி மாவட்டத்தில் செண்டை அப்படின்னு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு நாளைக்கு 300-400 ரூபா ஒரு 1 hour வாசிக்கிறதுக்கு. அது இந்த கன்னியாகுமரிக்காரங்க மதுரை வரலையும் போய் சம்பாதிப்பாங்க. இப்படி இந்த கோவில்களில் தாளத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். நம்ம கன்னியாகுமரி விவேகானந்தபுரம் அந்த பிள்ளையார் கோவிலில் வருஷ உற்சவங்கள்லாம் நடக்கிற போது நாதஸ்வரத்தை விட தாளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிள்ளையாரே டான்ஸ் ஆடுவாராம். அந்த டான்ஸுக்கு அந்த தாளத்துக்கு தான் பெரிய முக்கியத்துவம். இசையை விட
தாளத்துக்கு பெரிய முக்கியத்துவம். இந்த கோவிலில் எந்த வேளையில் எந்த ராகம் பாடப்பட வேண்டும், எந்த உற்சவத்துக்கு எந்த ராகம் என்பவை நல்ல முறையில் வரவேற்கப்பட்டுள்ளன. இங்க கேந்திரத்துல என் ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சண்டி ஹோமம் ஆயிடுச்சோம். அப்ப சண்டி ஹோமம் பண்ணினாங்க. காரைக்குடியிலிருந்து சில நாதஸ்வர வித்வான்கள் வந்தாங்க. அந்த பூசாரிக்கும் அந்த நாதஸ்வர வித்வான்களுக்கும் என்ன பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன், இந்த வழிபாட்டுக்கு இந்த ராகம் என்று அந்த வித்வான்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு, இந்த பூசாரி ஐயருக்கும் அது தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன். அப்படி இந்த ராகங்களுக்கும் கோவிலுக்கும் உள்ள தொடர்பை பற்றி அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணலாம். 51 அரங்கங்கள் அங்கே இந்த கோவிலில் அந்த தியேட்டர்ஸ், அந்த மேடைகள் இருக்கின்றன. 51 கலைகள் அரங்கேற்றப்பட்டன. தென் பாரதம் முழுவதற்கும் கலைஞர்கள் பத்மநாபசாமி கோவில் விழாவில் சேவை செய்ய கட்டாயமான பங்கு இருக்கிறது. பத்மநாப சுவாமி கோவில் திருவனந்தபுரத்தில் இருந்தாலும் கூட தென் தமிழ்நாடு, ஏன் தென் பாரதம் முழுவதிலிருந்தும் ஆர்டிஸ்டுக்கு அங்கே ஒரு ரோல் இருக்கு. அந்த கோவில் திருவிழாவில் இத்தனாவது நாளில் தஞ்சாவூர்லேருந்து வந்து வாசிப்பாங்க, எத்தனாவது நாளில் ஆந்திராவிலேருந்து வந்து வாசிப்பாங்க என்று அந்த தென் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த கோவிலில் ஒரு ரோல் உண்டு. சில கலைகளின் பெயரை பார்ப்போம். நெருப்பை நிற்க செய்தல், அக்னி ஸ்தம்பனம் அப்படின்னு. இது குறிப்பா அதர்வண வேதம் படித்தவங்களுக்கு தான் இந்த அந்தி ஸ்தம்பனம் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுவாமி ராமகிருஷ்ணானந்தா என்று கன்னியாகுமரிக்கு ஒருத்தர் வந்தார். அந்த கன்னியாகுமரியில அவர் காசியில அதர்வண வேதம் படிக்க போனார். அப்ப அந்த அதர்வண வேதம் சொல்லி கொடுக்குற குரு என்ன பண்ணினாரு, ஒரு ரூம்ல உமிக்காந்தல போட்டு கொளுத்துவோம், பயங்கர டெம்பரேச்சர் இருக்கும். அந்த ரூமை கதவை சாத்தி கொண்டு நீ 7 நாள் சாகாம இருக்கணும் அந்த ரூம்ல, அப்பதான் நீ அதர்வண வேதம் கற்றுக்கொள்ள உனக்கு தகுதி உண்டு அப்படின்னு. இப்பதெல்லாம் அக்னி ஸ்தம்பம், அப்புறம் வாயு ஸ்தம்பம், காற்றை நிறுத்துவது, அதுக்கப்புறம் தண்ணீரை நிறுத்துவது, தண்ணீர் ஓடாம அப்படியே நிறுத்திடுவாங்க. சார் சுவாமி இதுக்கெல்லாம் என்ன அப்ளிகேஷன் கேட்டேன். அதை சொன்னார், நான் ஹைதராபாத்தில் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் அப்துல் கலாம் அவங்களுடைய டாப் டைரக்டர்ஸுக்கு முன்னாடி இந்த கலையெல்லாம் பண்ணி காமிச்சேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு ராக்கெட் லான்ச்சுக்கு ஒரு நாளை நாங்கள் தீர்மானம் பண்ணியிருப்போம். அன்னைக்கு காற்று சரியா இல்லை, ரொம்ப மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் எங்களால் ராக்கெட் லான்ச் பண்ண முடியாது, எங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாகும். அன்றைக்கு இந்த வாயு ஸ்தம்பம், ஜலஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இதெல்லாம் பண்ணினாக்க நாங்கள் திட்டம் போட்டபடி எங்கள் லான்ச்சிங்க பண்ண முடியும், நீங்கள் இதை பண்ணி காட்டுவீங்களான்னு கேட்டார். உடனே இந்த ராமகிருஷ்ணானந்தா என்ன பண்ணார், ஹைதராபாத் டிஆர்டிஓ ரிசர்ச் லேபில் என்னால் அதை பண்ண முடியும்னு பண்ணி காமிச்சாரு. ஒரு யாகம் பண்ணினாங்க. அந்த யாகத்தில் வச்சிருந்த அந்த தண்ணி பானையில் காத்துனால அந்த தண்ணியோட வெயிட் கூடித்துன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார். உடனே டாக்டர் அப்துல் கலாம் என்ன பண்ணினாரு, இந்த ராமகிருஷ்ணானந்தாவை இந்தியாவில் இருக்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய லேப் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி சக்தி உள்ள ஒரு சுவாமிகள் இந்தியாவில் இருக்காரு, அவரை நீங்க பயன்படுத்தி கொள்ள என்று அவர் இந்த டிஆர்டிஓட பிரான்ச்சுக்கு போனதை பற்றி ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வித் பிக்சர்ஸ். அப்புறம் அந்த சுவாமி கேந்திரத்தில் தான் சமாதி ஆனாரு. சமாதி ஆனோடனே பக்கத்தில் இருக்கிற ஐஎஸ்ஆர்ஓ ஆஃபீஸோட இவர் வந்துடுறாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்துடுறாரு. இந்த சுவாமிக்கு எங்கள்கிட்ட ரொம்ப பெரிய மதிப்பு உண்டு, அதனால அவருடைய இறுதி கடன்களை கழிக்கிறதுக்கு நாங்கள் ஐஎஸ்ஆர்ஓ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் பண்ணுறோம். அப்படி எதுக்காக சொல்கிறேன், இந்த வாயு ஸ்தம்பம், ஜலஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இதெல்லாம் வாயுவை நிலை நிறுத்துவது, அசையாம நிறுத்துவது, அக்னியை அசையாம நிறுத்துவது, மழையை பெய்யாம நிறுத்துவது, இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட கலைகள் இருக்கிறது. அதை ஒரு பிரத்யட்சமா பண்ணின ஒரு சுவாமியை அவரோட அப்துல் கலாமே அவர் மரியாதை பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த செயலெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அலங்கார அன்னப்பட்சிகள். இந்த அலங்காரம்ங்கிறது ஒரு பெரிய கலை. அதுக்கு அடுத்தது அம்மானை ஆட்டம் என்று ஜக்லரி. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 பந்து வச்சிருப்பான், மெட்டல் பால்ஸ். அது உலோகத்தாலான பந்து. அந்த பந்துலேயே நிறைய ஓட்டம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அந்த 8 பந்து அப்படி மேலே மேலே தூக்கி எறியுவான். 2 தான் அவன் கையில் இருக்கும்.
எப்ப பார்த்தாலும் 5 பந்து ஆகாயத்திலே இருக்கும். ஆனா எப்ப பார்த்தாலும் அவன் கையில 2 பந்து இருந்து கொண்டே இருக்கும். அது சுத்தி 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 அந்த பந்து கீழவும் விழாது, கையை விட்டு நழுவாது, ஆகாயத்துல இருக்கும். அவன் பிடிக்கிறதுலையும் தரமாட்டான். இது ஜக்களதின்னு பேர். அந்த அம்மானை ஆட்டத்தினுடைய முக்கியத்துவமே உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருவாசகத்துல அம்மானையை பத்தியே மாணிக்கவாசக சுவாமிகள் அவ்வளவு பாட்டெல்லாம் பாடியிருக்காரு அப்படின்னு. சாமி அலங்காரம். நான் தஞ்சாவூர் ஜில்லாக்காரன். இந்த தஞ்சாவூர் ஜில்லால சாமி அலங்காரத்தை பத்தி எனக்கு ரொம்ப பெருமிதம் உண்டு. உப்பிலியப்பன் புஷ்ப பல்லாக்கு அப்படின்னா அந்த சாமியை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வருவாங்களோ அத்தனை பேர் அந்த பல்லாக்கை பார்க்கவே வருவாங்க. அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணுவாங்க. கண்ணாடியால, ஜிகினாப்பட்டையால, பூவால. அப்படி அதனால எங்க ஊரை பத்தி எனக்கு ரொம்ப பெருமை. இந்த உலகத்திலேயே எங்க ஊர் மாதிரி சாமி அலங்காரம் பண்றவங்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் சுச்சீந்திரத்துல ஒரு நாளைக்கு சிவன் தன்னுடைய மருமக்கள் காட்சின்னு சொல்லுவாங்க. பிள்ளையாரையும் முருகனையும் பார்ப்பாங்க. அன்னைக்கு போட்டி போட்டு கொண்டு இந்த தோவாளையில இருக்கிற மலர் ஆராய்ச்சி மையக்கத்துக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க சிவனுக்கு முருகனுக்கு பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு சாமிக்கு 1,00,000 ரூபா அலங்காரத்துக்கு செலவு. பார்த்தேன், என்னுடைய கர்வங்கள்லாம் அன்னைக்கு அடங்கி போச்சு. அப்பா நம்ம எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவோம் போறதுக்கு இந்த ஒரு அலங்காரம். சாமி அலங்காரம்னா அவ்வளவு ஒரு அழகு, ஒரு ஸ்ரத்த, ஒரு நுணுக்கம். சாமி 1.25 அடி நீளமா இருக்கும். அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த உற்சவ விக்கிரகம் இருக்கு பாருங்க, ஒரு 6-7 அடி இருக்கும். அந்த 1.25 அடி உயரம் உள்ள சாமியை தவிர மற்ற எல்லாம் மலர்கள் தான். அப்படி அலங்காரம் பண்ணுவாங்க. அவ்வளவு அழகாக இருக்கும். அப்புறம் ஆண்டி பண்டார ஆட்டம். இந்த பண்டாரங்கள் அப்படின்னு சொல்றது இப்ப பெரும்பாலும் கோயில்கள்ல பூ கட்டுறவங்க தான். தமிழ்நாட்டில் பண்டாரங்களுடைய சபையே ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் கூட கொஞ்சம் சலுகை பணங்கள்லாம் கட்டுது. அவங்களுடைய அந்த ஆட்டம் துள்ளல். இந்த துள்ளல்கிறதுல பல வகைகள் இருக்கு. அது கேரளா ஸ்பெஷாலிட்டி. அப்ப அந்த துள்ளி துள்ளி குதிக்கிறது, ஜம்பிங், அந்த ஆட்டம் ரொம்ப ஃபேமஸ். கொட்டு, சிலம்ப மெரிதல், ஸ்டிக் த்ரோயிங்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக் த்ரோயிங், ஒரு ஸ்டிக் ஆகாயத்தில் இருக்கும், ஒன்று கையில் இருக்கும். அப்படி அந்த சிலம்ப ஆட்டம். இப்போ நம்ம சென்னை ஆஃபீஸில் இருந்து ஸ்ரீமான் உதயகுமார் இங்கே வந்திருக்காரு. நீங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், மதுரையில் இந்த ஸ்டிக் விளையாட்டை பற்றி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கேந்திரா ஒர்க்கர்ஸுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போகிறாரு சனி ஞாயிறு. அடுத்தது சிலம்பத்தால் பாதுகாத்தல். இந்த ஸ்டிக்னால தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணி கொள்வது. இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். குருஜேவ் அப்படின்னு இந்த ஈரான்ல இருக்கிற மலையனுடைய வலது சரிவில் ஒரு பெரிய யோகி. அவர்கிட்ட ஒரு வீரன் வரான். அந்த வீரன் நான் ஒலிம்பிக்கில் வாழ்போர், அதில் எனக்கு ஃபென்சிங்னு சொல்லுவாங்க, அதில் எனக்கு ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வாங்கணும், அதுக்கு உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த குருதேவ் சொல்கிறாரு, எனக்கு வாழ்போரை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் எதிரியோட வாழ்வீச்சிலிருந்து உன்னை எப்படி காத்து கொள்வது என்று எனக்கு நான் சொல்லி தருவேன். அப்படி என்று ஒரு 6 மாத ட்ரைனிங்கில் 5 மாதம் 29 நாள் எதிரிக்கிட்டே இருந்து எப்படி தன்னை காற்றுக்கொள்வது, மனத்தை எப்படி ஒருமைப்படுத்துவது அப்படின்னு குருதேவ் கண்டுபிடிக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். கடைசியில் ஒரே ஒரு நாள் எப்படி வாழ் வீசுவது என்று சொல்லி கொடுத்து அந்த பையன் போய் அடுத்து நடந்த பிரிட்டிஷ் ஒலிம்பிக்னு நினைக்கிறேன், அதில் தங்க மெடல் வாங்குறான். அந்த மாதிரி இந்த யோகா கலைகள் ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வாங்க கூட உதவி இருக்கு. அதிலெல்லாம் இந்த ஸ்டிக் த்ரோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கத்தியை வீசி எறிவது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கலை. குட்டிக்கரணம் போடுதல், சாமல் சாட்டு. சாட்டில் இப்போ நாடியா கொமென்சியோட வாழ்க்கை வரலாறே வந்தது. உங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு 7-8 வயசு பொண்ணு 10 out of 10 வாங்கினான் அந்த பொண்ணு. அந்த மாதிரி அவளோட பயோகிராஃபி, அவளுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த குட்டிக்கரணம் போடுதல், அந்த பார் விளையாட்டு, ஜிம்னாஸ்டிக்ஸு, அதெல்லாம் பற்றி புத்தகங்களே வந்திருக்கு, பார்க்கலாம். கவியரங்கம். இந்த கவியரங்கத்தில் இங்கே ஒரு பாரதிதாசனுடைய சிஷ்யர் ஒருத்தர்
கேந்திரத்தில் வந்து அந்த அரங்கெல்லாம் நடத்தினார். நம்ம என்ன சொன்னாலும் அந்த டீம்ல ஒரு கவிதை எழுதி காட்டுவார். காளை மாடுகள் மோதுதல், புல் ஃபைட்டு ஒரு காலத்தில் உலகம் முழுக்க இருந்தது. இப்போ கூட ஸ்பெயினில் வந்து இந்த மேட்டடோருங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்களே, 2 காளை மாடுகளை மோத விடுவது, 2 பன்றிகளை மோத விடுவது, காட்டுப்பன்றிகளை மோத விடுவது, சேவலை மோத விடுவது, அந்த விளையாட்டெல்லாம் உலகம் புகழ்பெற்றது. கிராத அர்ஜுனன் கதை. இந்த அர்ஜுனன் சிவனை சந்திச்சு அந்த பாசுபத அஸ்திரம் வாங்கினது ஒரு 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 எட்டர்னல் ஸ்டோரி. அது நேபாளில் இருக்கிற பசுபதிநாதர் கோவில் இருந்து கன்னியாகுமரி கோவில் வரலையும் ஆயிரக்கணக்கான கோயில்களில் அந்த சிவன் அர்ஜுனனுக்கு இந்த பாசுபத அஸ்திரம் வழங்கின கதையை வந்து நாடகமாக நடிச்சு காட்டுறாங்க. பல கோயில்களில் அந்த சிற்பங்கள் இருக்கும். அதனால இந்த கிராத அர்ஜுனியம்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு டிராமாவே இருக்கு. அதை பற்றியும் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணலாம். அவ்வளவு சிற்பக்கலைக்கு இந்த அர்ஜுனனும் சிவனும் சந்திச்ச அந்த காட்சி சிற்பக்கலைக்கு அவ்வளவு ஊக்கம் கொடுத்திருக்கிறது. இதை பற்றி ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இந்திய ஆலயங்களில் இருக்கின்றன. குஷேலன் கதை அது வந்து ரொம்ப டச்சிங் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் நடனம், சண்டை போடுவது போல் நடித்தல், மாக் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. சண்டை போட மாட்டாங்க, சண்டை போடுறது மாதிரி கிட்ட வந்து நடிச்சு காமிப்பாங்க. அடுத்தது வேல் சண்டை. தர்மராஜா வந்து இந்த வேல்கிற இந்த ஸ்பியர் இருக்கு பாருங்க, ஈட்டி, அதை எரியறதெல்லாம் அவரோட ஆயுதம். பீமனுக்கு வந்து கதாயுதம், அர்ஜுனுக்கு வந்து வில் ஆயுதம், தர்மராஜாவுக்கு வந்து வேல் ஆயுதம். அதை அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டு. அப்புறம் கூடியாட்டம், அதாவது கூட்டுக்களின்னு சொல்லுவாங்க, டுகெதர்னஸ். அதில் வந்து இப்போ வந்து வேர்ல்டு லீடர்ஸ்னாக்கா சைனா தான். அந்த சைனாவோட அந்த கூடியாட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு 1000 டான்சர்ஸ். என்ன கோஆர்டினேஷன்! அது 1000 பேர், ஒரு உயிரும் 1000 உடல்களும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க டான்ஸ் ஆடுற அழகு. அவ்வளவு சின்க்ரோனைசேஷன். அந்த மாதிரி ஸ்விம்மிங்கில், அந்த மாதிரி ஆகாயத்தில் பேராசூட் ஜம்பிங்கில், இதெல்லாம் அந்த உடல்கள் பலவானாலும் உள்ளங்கள் ஒன்று என்பதை வச்சு அவங்க அப்படி ஆடுவாங்க. கண்ணன் நடனம், கையால் சித்து வேலை செய்வது, இந்த மேஜிக் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு வந்து உலகத்திலேயே புகழ்பெற்ற நாடு வந்து இந்தியா தான். பிசி சர்க்கார்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணினாருன்னா, கல்கட்டா இருக்கிற பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் கல்கட்டா ஹைகோர்ட் ஜட்ஜை சாட்சியாக வச்சுக்கிட்டு ஒரு முழு ரயிலையே அப்படியே காணாப்பாக வச்சார். அந்த மாதிரி அந்த சித்து வேலையில அவ்வளோ புகழ்பெற்ற அந்த பிசி சர்க்கார் ரொம்ப உலக புகழ்பெற்றவர். அவரை சேலஞ்சு பண்ணினாங்க, நீ வந்து சும்மா பூஷ்டிக்காயை மறைப்ப, கடுகை மறைப்ப, இந்த மாதிரி பெரிய விஷயங்களை மறைக்க முடியுமான்னு. உடனே அந்த பிசி சர்க்கார் ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன்ல கல்கட்டா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் 2-3 பேரை சாட்சியா வச்சுக்கிட்டு ஒரு முழு ரயிலையே அப்படியே மறைச்சு காமிச்சார். இதெல்லாம் கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்க. அதாவது மாஸ் ஹிப்னோடைசேஷன். ஒரு குரூப்பில் 1000 பேர் இருக்காங்கன்னா அதை வேடிக்கை பார்க்க அந்த 1000 பேரோட கண்ணையும் கட்டுவாங்க. அப்படிப்பெல்லாம் இந்தியாவில் இந்த வித்தைகள் இருக்கு. அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஒரு கயிற்றினுடைய ஒரு நுனியை வந்து ஆகாயத்தில் விட்டெறிஞ்சா அந்த கயிறு அப்படியே நிற்கும். ஒருத்தன் அந்த கயிற்று மேலே ஏறி போய் தன்னோட எதிரியை சண்டை போட்டு அவனோட உடம்பை வெட்டி அந்த கயிற்று கீழே போடுவான், கீழே இறங்கி வருவான். அந்த கயிறு இந்தியன் ரோப் ட்ரிக்குன்னு நீங்கள் கூகுளில் போய் பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதெல்லாம் சித்து வேலை தான். அந்த சித்து வேலைக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் உண்டு. தந்திர வேலைகள் செய்தல், செப்பிடு வித்தை, கயிற்றின் மேல் நடத்தல். இந்த ரோப் வாக்கிங் வந்து இந்தியாவினுடைய ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கதை. அதனால இந்த ரோப் வாக்கிங் வந்து பேசிக்கலி ஒரு யோகா தான். நீங்கள் வலது பக்கமும் சாயக்கூடாது, இடது பக்கமும் சாயக்கூடாது, முன்னேறணும். அப்படி இந்த ரோப் வாக்கிங். அப்புறம் சைக்கிள் ரைடிங். சைக்கிள் முன்னாடி போனால் தான் அது நிற்கும். ஒரு இடத்துல நின்றுதுன்னா இடது பக்கமாக வலது பக்கமாக சாஞ்சிரும். அப்படி அந்த ரோப் வாக்கிங், சைக்கிள் ரைடிங், நட்டுவாங்க. இன்னொருத்தர் டான்ஸ் ஆடுற போது இவங்க வந்து ஒரு தட்டுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மிருதங்க பாபு இருக்கார, அவரோட மென்டார் அம்மா அனிதா குஹா, அவங்களுக்கு வந்து ஒரு பரதநாட்டியத்துக்காக
தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பெரிய பரிசு கொடுத்துருக்கு. நான் வந்து கூகுளில் போய் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்த்தேன். கர்நாடகத்தில் போய் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்ப புகழெலாம் பெற்றிருக்காங்க. அப்படி இந்த நட்டுவாங்கம் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு தட்டுக்கும் அந்த குழந்தை அவ்வளோ நல்லா ஆடும். அதுக்கும் ரொம்ப பெரிய முக்கியத்துவம். நோக்கு வித்தை வசீகரம், அது இப்போ கன்னியாகுமரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது 7ஆம் நூற்றாண்டில் இந்த 7வது அறிவுன்னு 7வது அறிவோ 7வது மனிதனோ தெரியல, ஒருத்தன் சினிமா எடுத்திருக்காங்க. இங்கே வந்து சுதாமு கெம்பேன்னு ஒருத்தர், அவர் வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர். சைனாவில் போய் இந்த யுத்த வித்தைகள் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அதில் ஒன்று நோக்கு வித்தை, ஹிப்னோசிஸ். யாரை பார்த்தா அவர் அப்படியே விழ வச்சிருவாங்க. தொடு வித்தை, அது வந்து அக்குபஞ்சர். இன்னொன்று வந்து குத்து வித்தை, அது வந்து அக்குப்ரெஷர். இந்த மூணுக்கும் இப்போ வந்து நோக்கு வித்தையில் தரிசனம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களான்னு தெரியல. அந்த வித்தைகளை பற்றி விவேகானந்த கேந்திரத்தை ஒரு ஆராய்ச்சி மையமாக இந்தியா கவர்மெண்ட் ஒத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போ நிறையா பயிற்சிகள்லாம் எடுத்துடுறாங்க. அது பியூர்லி ஃபார் மெடிக்கல் பர்பஸ். அதில் வந்து நோய் தீர்ப்பதற்கு தான் அதை பயன்படுத்துவாங்களே தவிர இந்த மாதிரி மாயாஜால வித்தை, எதிரியை வீழ்த்துவது அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அரவிந்த நீலகண்டனுடைய தாத்தா, அவங்க பேரும் நீலகண்டன் பிள்ளைன்னு பேர். அதாவது என்ன சுப்பிரமணிய பிள்ளையோட அப்பா. அவர் வந்து அந்த வர்ம வித்தையில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள வர்மானின்னு சொல்லுவாங்க. அந்த வர்மானிகளுக்குள்ள பெரிய டிசிப்ளின் உண்டு. அந்த வர்மானி வந்து ஒருத்தரை கீழே விழ வச்சுட்டாருனாக்க அவர் தான் வந்து திருப்பி அவரை எழுப்பணும். மற்றவங்களுக்கு அந்த வித்தை தெரிஞ்சா கூட இன்னொரு வருமானி வீழ்த்தின ஆத்மிய மனுஷனை இன்னொரு ஒரு வருமானி வந்து எழுப்பி விட மாட்டான். அந்த அளவுக்கு அந்த பிரதர்ஹுடுக்குள்ள அவர் ஒரு டிசிப்ளின் உண்டு. பாவை கூத்து, இந்த பாவை கூத்துங்கிறது சும்மா பொம்மலாட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த பாவை கூத்தை பற்றி எஸ்பெஷலி ராமாயண தொல்பாவை கூத்து அப்படின்னு சொல்லி சவுத் ஏஷியா முழுக்கவே அது ரொம்ப பரவி இருக்கு. அதில் வந்து எப்படி மனத்தின் அடி ஆழத்தில் இருக்கும் இருட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அது எவ்வளோ பெரிய மனோதத்துவ வித்தைன்னு ஒரு புத்தகம் படித்தோம். அப்பா, நான் ஏதோ தோலால் பண்ணின பொம்மையை வச்சுக்கிட்டு ஆட்டுற ஒரு பொம்மலாட்டம் அப்படின்னு நினச்சா அதில் அவ்வளோ சைக்காலஜி இருக்கு. அவ்வளவு அன்எக்ஸ்ப்ளோர்டு ரீஜன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஹார்ட். ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் அவ்வளவு அடி ஆழத்தில் போய் வேற எந்த கருவியாலையும் எந்த எண்ணத்தாலையும் தொட முடியாத ஆழங்களை தொடராங்க. அப்படி அந்த தோல்பாவை கூத்துன்னு நீங்கள் கூகுளில் போய் பாருங்க, உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். இந்த இந்த விளையாட்டில் இவ்வளவு ஆழம் இருக்கா அப்படின்னு. சவுத் ஏஷியா முழுக்க இந்த ராமாயண தோல்பாவை கூப்பு ரொம்ப ஃபேமஸு. அப்புறம் கண்ணனை சுற்றி இடையர்கள் கோலாட்டம் போட்டிருப்பார்கள். இது வந்து இந்த கோலாட்ட வித்தை வந்து தாண்டியா தாண்டியான்னு, தண்டானாக்கா தடி கம்பு, அந்த தாண்டியான்னு குஜராத்தில் ரொம்ப வித்தம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த திவாகர முனிங்கிறவர் வந்து சிந்துவெளி சமவெளியில் இருந்த லோத்தால்ங்கிற ஊர்ல இருந்து இந்த மேற்கு குஜராத்தில் வந்து அங்கிருந்து கண்ணனை பற்றிய கலைகளையும் விளையாட்டுகளையும் கதைகளையும் கற்றுக்கொண்டு மேற்கு கர்நாடகா வழியாக திருவனந்தபுரம் வந்தார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால இந்த திருவனந்தபுரத்து டான்ஸ் மெத்தட்ஸில் இந்த திவாகர முனி, அந்த திவாகர முனி தான் அகத்தியர் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீமான் அரவிந்த் நீலகண்டன். அப்படி அந்த கோலாட்டம் மாதிரி தான், ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த கோலாட்டத்தில் பின்னல் கோலாட்டம் இருக்கும். அந்த கோலில் வச்சுட்டு அந்த குழந்தைகள் ஆடும், பாடும், பின்னல் பின்னும், பாட்டு பாடும். ஒரு கேந்திரத்தில் ஒரு தடவை செஞ்சு காமிச்சாங்க. கேரளாவிலேருந்து வர 10-12 குழந்தைகள் த்ரில்லிங் தான் தெரியும். ஒரு ஸ்டெப்பு தப்பாக போனாலும் போகிறோம், அந்த பின்னல் வந்து ஒரு குழப்பம் ஆகிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ அழகாக அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. மோடி வித்தை என்னும் மாறுவேட போட்டி. அப்புறம் வந்து டிஸ்கைஸ், அது வந்து ஒரு பெரிய சயின்ஸு. அந்த மாறு வேட்டம் எல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். அது விராட பருவத்தில் பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் மாறு வேடம் போட்டு அந்த விராட ராஜாவாலேயே கண்டுபிடிக்க முடியல.
துரியோதனாலேயே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பீஷ்மர் தான் சொன்னார், அதை எதுக்க வந்து நம்ம எல்லாரையும் தோக்கடிச்சது அர்ஜுனனா தான் இருக்கணும். அர்ஜுனன் எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறான் துரியோதனம். இல்லப்பா, இந்த மாதிரி உங்க எல்லாரையுமே கிருஷ்ணரோட உதவி கூட இல்லாம தோக்கடிக்கக்கூடிய ஒரு 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 டெஃப்ட்னஸ், ஒரு கலை யாருக்காவது தெரியும்னா அது அர்ஜுனனுக்கு தான் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அர்ஜுனனுடைய மாறு வேடம் அவங்க கூட பிறந்தவங்களாலேயே அடையாளம் காண முடியல. அப்படிப்பட்ட அந்த மாறுவேட பாட்டம் மோகினி ஆட்டம். இதை பத்தி ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ஃபார்மே வந்திருக்கு. கிருஷ்ணர் வந்து மோகினியாக மாறி வந்தார். அந்த பார்க்கடலை கடைஞ்சிற போது அந்த அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்து அசுரர்களுக்கு கிடைக்காம ஏமாத்துறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா ஒரு மோகினி ஆட்டம் ஆடினார். அந்த மோகினி ஆட்டம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு டான்ஸ் ஃபார்மாகவே கேரளாலையும் வந்திருக்கு. ரொம்ப பிரமாதம் இருக்கும். இந்த சமயத்தில் ஒன்று சொல்லணும், மாயாபஜார்னு ஒரு சினிமா வந்தது. அந்த மாயாபஜாரில் அர்ஜுனனோட புள்ள அபிமன்யு வந்து அந்த அர்ஜுனனுடைய அந்த காட்டுவாசி மனைவி இருக்காள அவ வீட்டுக்கு போவான். வராதவன் வந்திருக்கானே அப்படின்னு கடோத்கஜனும் மற்றவங்களும் இந்த அபிமன்யுவை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு டான்ஸ் வைப்பாங்க. அது என்னன்னாக்கா மோகினி ஆட்டம். அந்த மோகினி ஆட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு திருமால் வேஷம், திருமால் வந்து பூமநாட்டைய வரார் இல்லையா, அது வந்து டான்ஸ் ஆடுவான். அதில் வந்து ஒரு அந்த பாணாசுரன் ராட்சசனுக்கான அந்த ராட்சசன் வந்து இந்த பொண்ணு எப்படி ஆடுறாளோ அப்படி ஆடி காமிப்பான். நம்ம மிருதங்க பாபு, அண்ணாஜி நீங்கள் கட்டாயம் அந்த டான்ஸ் காட்சியை பார்க்கணும். இந்த ஒரு டான்சர் எப்படி வந்து ஒரு அழகான பொண்ணு எப்படி டான்ஸ் ஆடுறாளோ அதே மாதிரி திரையோட ஒரு தடி ஆம்பளை ராட்சசம் குண்டோதரன் அவன் ஆடுவான். இந்த பொண்ணோட ஒவ்வொரு மூவுக்கும் ஈக்குவலண்டா அவன் ஆடுவான். அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாயாபஜார் சினிமால ரொம்ப பிரமாதம் இருக்கும். ஒரு ஆண் வந்து இவ்வளவு அழகா எவ்வளவு நளினமா, கடைசியில எல்லாருக்கும் தெரியும் அந்த மோகினி ஆட்டத்தினுடைய கடைசியில அந்த மோகினி தான் தலையில கை வச்சுப்பா, அந்த பாணாசுரனும் தான் தலையில கை வச்சுப்பான், அழிஞ்சு போவான். ஆனா ஒரு 5-6 நிமிஷம் நடக்கிற அந்த காட்சியை அந்த மாயாபஜார் சினிமாவில் என்னமா காட்டியிருப்பாங்கன்னா அதில் அந்த பொம்மநாட்டி ஆடுற டான்ஸை விட அந்த ஆம்பளை ஆடுற டான்ஸு தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை எனக்கு காட்டி கொடுத்தவர் நம்ம மிருதங்க பாபு தான். மோகினி ஆட்டம், அக்ரோபேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் குதிச்சு விளையாடுவது, கம்பாட்டம், எல்லாம் குட்டிக்கரணம் போடுவது, சாம்பார் சால்ட்டு போடுவது, ஒரு மல்டிகலர். இப்போ இந்த சாம்பார் சால்ட்டில் 4 குட்டிக்கரணம் போடுறதெல்லாம் இப்போ உலகத்தில் செஞ்சுட்டாங்க. 3 ஊர்லேயும் ரொம்ப செஞ்சுட்டாங்க. இந்த 4வது ரொம்ப முயற்சி பண்ணி 4th சாம்பார் சால்ட்டும் ஒரு பொண்ணு பண்ணிட்டாங்க போட்டாங்க. அப்புறம் வால் சண்டை, ஃபென்சிங், அது ஒரு பெரிய கலை. அப்புறம் வாள் எறிதல், த்ரோயிங் தி நைஃப், அதுக்கப்புறம் வாளை விழுங்குதல், இந்த வாளை விழுங்கி அந்த வாளை எடுத்தல், அது வந்து ஒரு பெரிய கலை. கொஞ்சம் கஷ்டம், அதில் கொஞ்சம் ஏமாத்து கூட இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது. சாதனை வித்தைகள், நீர் மேல் படுத்தல், நானே பார்த்துருக்கேன். ஒரு குளத்து மேலே ஒரு யோகி அப்படியே தானே படுத்திருப்பார், அவரை முழுகவும் மாட்டார். அந்த அளவுக்கு அந்த ஜலஸ்தம்பம்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட வித்தை. அப்புறம் கதகளி, கதகளியை பற்றி சொல்லுவாங்க. இட் இஸ் அ கம்ப்ளீட் ஆர்ட் ஃபார்ம்னு உண்டு. அதில் டான்ஸ் உண்டு, மியூசிக் உண்டு, அங்க அசைகள் உண்டு, உடம்பிலோட ஒவ்வொரு உறுப்புக்கும் ட்ரைனிங் உண்டு, ரொம்ப பிரமாதமான தாளம் உண்டு. அதனால இந்த அப்புறம் கதை உண்டு. அப்புறம் இந்த டான்ஸ் ஃபார்முக்குள்ளேயே ரொம்ப கம்ப்ளீட் டான்ஸ் ஃபார்ம் வந்து கதகளி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதகளியில இந்த வில்லன் ராவணன், கம்சன் மாதிரி இருக்கவும் பச்சை வேஷம்னு சொல்லுவாங்க. அவன் தான் அந்த ட்ரூப்லேயே ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கிறவர். கிருஷ்ணரும் ராமரும் இருந்தாலும் கூட அந்த ராவணன் கம்சன் வேஷம் பாடுறவன் தான் பெரிய ஆர்டிஸ்டா இருப்பான், பச்சை வேஷம்னு சொல்லுவாங்க. அப்படி அவரை பிரமாதமா நடிச்சு காட்டுவாங்க. அதுல வந்து இந்த பூதனா மோட்சமெல்லாம் வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான். பூதனா மோட்சம் முழுக்க டிராமாவும் ஒரு ஆள் தான். பூதனைய வந்து கண்ணனுக்கு பால் கொடுக்குற போது பூதனையுடைய உயிரையே அந்த கண்ணன் உறிஞ்சிற மாதிரி ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் தான் இருப்பான். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஆர்டிஸ்ட் அழுக்காம அந்த பூதனையினுடைய அங்க அசைவுகளை
நமக்கு செஞ்சு காட்டுவார். அப்பதான் இந்த கதகளி அப்படிங்கிறது ஏன் ஒரு பர்ஃபெக்ட் ஆர்ட் ஃபார்ம்னு சொல்றாங்க அப்படிங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் பொய்க்கால் குதிரை. இந்த பொய்க்கால் குதிரை ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதுக்கு பொய்யான ஒரு கால் இருக்கும். அதில் வந்து ஆடுவாங்க. ஹரிகதா காலக்ஷேபம். அப்போ இந்த தஞ்சாவூர் ராஜா இருக்காங்க பாருங்க. இந்த தஞ்சாவூர் ராஜா அவங்களாம் பேசிக்கலி மராட்டிக்காரங்க தானே. மராட்டியிலேருந்து லாவணின்னு ஒன்று, பஜனை, ஹரிகதா காலக்ஷேபம், இந்த மாதிரி பல வகை ஆர்டிஸ்ட் எல்லாம் தஞ்சாவூருக்கு வரவழைச்சாங்க. தஞ்சாவூர்ல இருந்து பல அறிஞர்கள் இந்த திருவனந்தபுரத்தில் வந்து திவானா வேலை பார்த்தாங்க. மாதவராவ், சுப்பராவ் அப்படிங்கிறவங்கெல்லாம். அப்போ என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரி திருவனந்தபுரம் ராஜாட்ட இந்த மாதிரி தஞ்சாவூர் சமஸ்தானத்தில் இப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் இருக்காங்கன்னு உடனே அந்த திருவனந்தபுரம் ராஜா தஞ்சாவூர் ராஜாவுக்கு தகவல் அனுப்பிச்சு, நீங்களே அப்படி வச்சுக்காதீங்க, அவங்கள அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த தஞ்சாவூருக்கு வந்த மராட்டி கலைஞர்கள் தஞ்சாவூர்லேருந்து திருவனந்தபுரமும் வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம் எல்லாம் ஹரிகதா காலக்ஷேபம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறம் லாவணி பாட்டு தெரியும், எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு. இப்போ பங்குனி உத்திரம் வரப்போகுது. அதில் ஒரு கட்சி வந்து சிவன் வந்து மன்மதனை எரிச்சார்னு பாடுவாங்க, இன்னொரு கட்சி எரியலேன்னு பாடுவாங்க. ரொம்ப பிரபலமாக இருக்கும் லாவணி அப்படின்னு பேர். இட் இஸ் பேசிக்கலி ஏ மராட்டி ஆர்ட் ஃபார்ம். இப்படி மகாராஷ்டிரம், தஞ்சாவூர், திருவனந்தபுரம் இந்த மூன்றும் கலையால் ஒன்றுபடுத்து. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வெள்ளைக்காரன் வந்து தான் இந்தியாவை ஒன்றுபடுத்தினான். அவன் ரயில்வே லைனும் போஸ்ட் ஆஃபீஸும் ஸ்டாம்பு போட்ட பிறந்தான் இந்தியா ஒன்றாச்சு அப்படின்னு தப்பாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். கலையாலும் ஆன்மீகத்தாலும் இசையாலும் நடனத்தாலும் நாடகத்தாலும் உணர்வினாலும் ஒன்றுபட்டது இந்தியா. வெள்ளைக்காரன் அதில் கடைசியில் வந்து அதுக்கு ஒரு 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 டச் கொடுத்தான், அவ்வளோதான். அவன் வராட்டாலும் இந்தியா ஒன்று தான், அவன் வந்தாலும் இந்தியா ஒன்று தான். நம்ம குழந்தைகளுக்கு தப்பாக பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படி இந்த கலை வடிவங்கள் இந்தியாவில் இணைப்பதை பற்றி இந்த பட்டேல் நினைவு சொற்பொழிவுகள்னு நான் வாங்கினேன். ஒரு 50 சொற்பொழிவுகள். அந்த சொற்பொழிவுகளில் என்ன இந்தியாவை ஒன்றுபடுத்தும் கலைகளை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் அப்பா. அப்படி நம்ம இந்தியா முழுக்க ஒன்றுன்னா கலைகளால் தான் ஒன்று. லட்டுனால ஒன்று, அப்பளத்தினால ஒன்று, பூரியினால ஒன்று. இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை ஒன்றுபடுத்துவது வேத சாஸ்திர புராணம், பகவத்கீதை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாமர மக்களோட ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு பாருங்க, பழக்க வழக்கம் இருக்கு பாருங்க, சாப்பாடு இருக்கு பாருங்க, இது இந்தியாவை ஒன்றுபடுத்துவதில் ஒரு பெரிய ஃபேக்டர். இதை பற்றியே கேந்திர பத்திரிகையில் ஒரு இஷ்யூலையும் போட்டோம். அதாவது அப்புறம் ஃபாலோ பண்ணி ஒன்றொன்னா பற்றி விளக்கம் எழுதி விவேகவாணிலையும் ஒரு சீரியஸ் போட்டோம். மகாராஷ்டிரிலிருந்து தஞ்சாவூர் வழியாக கேரளம் வந்த கதை இது. சுவர் ஓவியங்கள், இந்த வால் பெயிண்டிங்ஸ் இருக்கு பாருங்க. நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னாக்க பஞ்ச சபையில் எப்படி சிதம்பரம் வந்து பொற்சபையோ கனக சபையோ, திருவாலங்காடு ரத்தன சபையோ, மதுரை வந்து ரஜத வெள்ளி சபையோ, திருநெல்வேலி தாமிர சபையோ, அந்த மாதிரி திருக்குற்றாலத்தில் சித்திர சபைன்னு இருக்கு. அந்த சித்திர சபையிலே கேம்ப் போட்டு நான் 7 நாள் இருந்திருக்கேன். அப்படி ஒவ்வொரு சிற்பமும் லைவ். அது வந்து இந்த தாவரங்களிலிருந்து எடுத்த அந்த ஆர்கானிக் பெயிண்டிலிருந்து பண்ணினது. அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ உயிரோடு இருக்கும். அதெல்லாம் இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த தாவர பெயிண்ட் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு அந்த வாயில் காப்பவர் சொன்னார். அதெல்லாம் வேற விஷயம். அந்த சித்திர சபை வந்து நம்ம நடராஜனுடைய அந்த நடன வடிவத்தை ஓவியங்களை சித்தரித்தது. அந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதைத்தான் எல்லோரா பற்றி உங்களுக்கெல்லாம் நான் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ புகழ்பெற்ற ஓவியங்கள் அதெல்லாம் இப்போ நிறைய கமர்ஷியலாக ஆயிடுது. இப்போ தஞ்சாவூர் சிற்பங்கள் அப்படின்னு சொன்னால் கண்ணாடி சிற்பங்கள் அதெல்லாம் வந்து கமர்ஷியலாகவே ப்ரிப்பேர் பண்ணி உலகம் முழுக்க சந்தைப்படுத்துகிறார்கள். இவற்றில் தெய்வ திருமேனிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இவற்றை பார்க்க உலகங்களிலிருந்து கலை ஆழ்வர்கள் இங்கு வருகிறார்கள்.
கோயிலின் பாரம்பரியத்தை காப்பாற்ற தாரணநல்லூர் நம்பூதிரிகள் தொடர்ந்து பணியாற்றுகின்றனர். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கலையோ, ஒரு பழக்க வழக்கமோ, ஒரு சாப்பாடோ, ஒரு அவியலோ, ஒரு சாம்பாரோ தொடர்ந்து இருந்துன்னு வச்சுங்கோ, அதை கொஞ்சம் சுரண்டி பாருங்க, அதுக்கு பின்னாடி யாராவது ஒரு ஹியூமன் பீயிங் இருப்பான். அதனால ஒரு மனிதன் தான் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த அழகான கலைகளை எல்லாம் கொண்டு செல்பவன். இப்போ தஞ்சாவூர் போனீங்கன்னாக்கா கத்திரிக்காய் ரசவாங்கின்னு ஒரு பொருள், கொத்சுன்னு ஒரு பொருள், அதெல்லாம் இட்லிக்கு சைட் டிஷ்ஷு. அது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் தன்னோட அப்பாட்ட இருந்து கற்றுக்கிச்சு மகனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது. அதனால ஒரு மனிதன் மூலம்தான் இந்த தெய்வீக கலைகள் அது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகுமே தவிர நோட்ஸ் எழுதி எல்லாம் அப்படியெல்லாம் பரப்ப முடியாது. தந்திரிகளும் தொடர்ந்து வேலை செய்கின்றனர். நம்பூதிரிகள் பகவான் பரசுராமனின் உத்தரவுப்படி பொறுப்பு ஏற்றுள்ளனர். இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் இருக்க, அந்த பத்மசாமியில அத்வைத்திக் பிலாசபி ராமானுஜருக்கே சிலை வச்சு ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத்த பிலாசபி அதுக்கு நம்மாழ்வார் பாடின பாடல்கள்ல இருந்து அதுக்கு நிறைய ஊக்கம் கிடைச்சிருக்கு. துவைத்த பிலாசபி இது எல்லாமே சண்டை போடாம அந்த பகவானுடைய சந்நிதியில இந்த எல்லாம் ஒன்றிணைந்து வாழ்வதை பார்க்கலாம் என்று அறிஞர்களெல்லாம் எழுதியிருக்கிறார். தனி மனிதன் வேணா சண்டை போடுவானே தவிர சுவாமி மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு தான் வந்திருக்கிறார். அதனால திருவனந்தபுரம் பெருமாள் கோவில்ல அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் எல்லாம் ஒருங்கிணைந்து இருப்பதை நம்ம கண்ணால பார்க்கலாம். நித்தியப்படி வழிபாட்டிலேயே இந்த ஒவ்வொரு வித்வானுக்கும் பங்கு உண்டு. இக்கோயிலின் வழிபாட்டு சடங்குகள், தினப்படி வழக்கங்கள், தினப்படி பூஜைகள், உற்சவங்கள் என்று பலப்படும். புஷ்பாஞ்சலி சாமியார், தந்திரிகள், நம்பூதிரிகள், நம்பிகள் எனப்படும் புரோகிதர்கள், போற்றிகள் பணியாற்றுகின்றனர். இதுல ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல இருந்து வந்தாங்க. இந்த போற்றியெல்லாம் பெரும்பாலும் மேற்கு கர்நாடகாவிலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. இந்த நம்பூதிரிகள் உள்ளூர்காரங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க. இது போரும் போராத்துக்கு தமிழ்நாட்டில் ஈரோட்டில் இருந்தும் எங்கள் ஜில்லா தஞ்சாவூர் ஜில்லால இருந்தும் நிறைய அந்தணர்களை பாலக்காட்டில இருந்து திருவனந்தபுரம் வரை நல்லா கால் ஊன்றி நல்லா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்து ரெட்டியார்கள் இப்போ போய் கேரளாவில் நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, நிறையா ஹோட்டல், அந்த தென் திருவிதாங்கூருடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியே இந்த திருவிதாங்கூர் ரெட்டியார் கையில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம தேச ஒற்றுமை அப்படிங்கிறது வாயால் இல்லை, சாப்பாட்டில் இருக்குது. அதனால அந்த அளவுக்கு இங்கேருந்து போய் அங்கே நல்ல சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போடுறாங்க. காலை 4 மணிக்கு துவங்கும் வழிபாடு நாள் முழுவதும் வழிபடுகிறது. அப்படி அந்த சுவாமிக்கு ஓய்வே கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ கொஞ்சம் திரை போடுவாங்க. பக்தர்களுக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். நான் என்ன எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், சுவாமி பாட்டில் ஒரு திரை போட்டிருக்கேன். அந்த சுவாமியா ஒரு நாள் இருந்தால் தெரியும். கார்த்தால 3:30 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி அர்த்ததாமம் வரலையும் தொடர்ந்து அந்த சுவாமியை சாப்பிடுக்கோம்பான், ட்ரெஸ் பண்ணிக்கோம்பான், அபிஷேகம்பான், ஆராதனையம்பான், அர்ச்சனையம்பான், ராமாயணம் படிக்கிறேன்பான், பாட்டு பாடுறேன்பான். போரும் ஆயிடும். உலகத்திலே ரொம்ப கஷ்டமான பதவி பகவான் பதவி தான் அப்படின்னு ஜோக்கடிப்பாங்க. பஞ்சகவ்ய அபிஷேகம் மிக முக்கியமானது. அப்போ அந்த பசுவினுடைய பால், பசுவினுடைய நெய், பசுவினுடைய தயிர், பசுவினுடைய சாணம், பசுவினுடைய சிறு நீர், இந்த 5க்கும் மனிதனையும் ஆலயத்தையும் தூய்மைப்படுத்துகின்ற ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்கு. அதனால ஆனைந்துன்னு திருநாவுக்கரசு சுவாமிகளையே சிவபெருமானுடைய தலைமையில இருக்கு என்று இந்த ஆனைந்து பஞ்சகவியத்தை அப்படி கொண்டாடுவார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அதனால சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு. அது மாதிரி குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போது, குழந்தைகளுக்கு அம்மா வயிற்றுலேருந்து வந்த பிறகு புண்ணியாவாகனம் செய்கிற போது, வீட்டை சுத்தப்படுத்துகிற போது இந்த பஞ்சகவியத்தால வீட்டை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு வரல் உண்டு. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நினைச்சேன். நம்ம உளுந்தூர்பேட்டை ஆசிரமத்தில் ஒரு 200 மாடை வச்சுருக்காங்க.
அந்த மாட்டு கொட்டாயெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னாக்க நல்ல சரிவா கட்டி அந்த மாடுகளோட சாணமோ அந்த மாடுகளுடைய சிறுநீரோ வீணாவே போகாது. அது ஒரு வாய்க்கால்ல வந்து அது வந்து அந்த தோட்டத்துல பாயும். அந்த தோட்டத்துல நிறைய கனகாம்பரம் பயிர் பண்ணி சந்தையில விடுவாங்க. அந்த அம்மாமார்கள் சொன்னாங்க, மற்ற இடத்துலலாம் கனகாம்பரம் 2 நாள்ல வாடி போயிடும் அப்படின்னாக்க, இந்த பஞ்சகவியத்தால உயிரூட்டப்பட்ட அந்த பிராணசக்தியினுடைய எழுச்சி பெற்ற அந்த கனகாம்பரம் இருக்கு பாருங்க, 5-6 நாளைக்கு வாடவே வாடாது. அந்த மாதிரி இந்த பஞ்சகவியத்தினுடைய சிறப்பை நாங்க நடைமுறையிலேயே புரிந்தோம். அதனால அந்த ஆசிரமத்துல ஒரு சொட்டு பசுவினுடைய சிறுநீரையோ பசு சாணத்தையோ அதை வீணாவே போக விட மாட்டாங்க. அவ்வளோ அந்த மாட்டுக்கொட்டாயை அவ்வளோ நல்லா டிசைன் பண்ணி அந்த கழிவுகள் முழுக்க பயிருக்கு பாயும்படியாக செய்திருக்கிறார்கள். அனந்த பத்மநாப சுவாமி பல வகையான உணவுப் பொருட்களை விரும்பி ஏற்பவர். நல்லா சாப்பாடுறாமர் சுவாமி. அதனால கிருஷ்ணர் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து கோகுலத்துல அந்த யசோதை வீட்டில் வளர்ந்ததுனால அந்த மாட்டுக்கொட்டாய் இருக்கிற இடத்துல பால், தயிர், வெண்ணெய் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைவே இல்லை. கிருஷ்ணர் நல்லா சாப்பிடுவார். குழந்தை பருவத்தில் குழந்தைகள் நல்லா சாப்பிடுது அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த அன்னத்வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கவே கிடைக்காது. நேற்றுக்கு என்னோட நெருங்கிய நண்பர் வீட்டு குழந்தை வந்தான். என்னப்பா சாப்பிடவே இல்லையே, இழைச்சிருக்கானே அப்படின்னு சொன்னார். சார் இந்த பையன் காய்கறி சாப்பிட மாட்டான், தயிர் சாப்பிட மாட்டான் அப்படின்னு. அப்புறம் நான் மயில்வாகனனுடைய மகன் கதையை சொன்னேன். மயில்வாகனனுடைய பையன் முதல்ல ஒல்லியாக தான் இருந்தான். அப்புறம் அவங்க படித்த ஜெயின் ஸ்கூலில் என்ன பண்ணாங்க, மத்தியான சாப்பாடுக்கு பணம் வாங்கிட்டு அந்த பையன் மற்ற சக மாணவர்கள் படிக்கிறதுனால இந்த பையனும் நல்லா சாப்பிட்டா உடைப்ப நல்லா தேறி வெளிநாட்டுல எல்லாம் இருக்கான். அப்போ இந்த பேர் குரூப் எஃபெக்ட்னு சொல்றது, குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு. எதுக்கு கண்ணன் வந்து வெண்ணெய் தின்றான், பால் குடித்தான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அதை கேட்டு நம்ம குழந்தைகள் நல்லா சாப்பிட்டு நம்ம குழந்தைகள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சுவாமி எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என்று பல பேரை பூஜை. இந்த மாதிரி சாப்பாட்டை பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் பூரி ஜெகநாத்துக்கு போகணும். இந்த பூரி ஜெகநாத்தோடைய கிச்சன் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 600 அடுப்புகள். அந்த அடுப்பில் ஒரு 7 அடுக்கு அந்த சாதம், கூட்டு, காய்கறி எல்லாம் சமைச்சு வைப்பாங்க. சாப்பாடு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணின அப்புறம் பானையோடு தூக்கி கொடுத்துருவாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ண பானையை 2ஆம் தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே அந்த பூரி ஜெகநாத்தோட அந்த கிச்சன் வந்திருக்கு. அப்படி அந்த மகாபிரசாதம் 56 வகையான போகு 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 அப்படிமா. அந்த மாதிரி நாத்தத்வாரா அப்படின்னு உதய்பூருக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கேயும் போனால் அப்படிதான் சுவாமி நல்லா சாப்பிடுவார். நெய்லியே பொரிச்ச பூரி, 8 மணி நேரம் நெய்லியே அந்த பூரி வேகும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் போகிற மருந்து மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இப்படி அந்த விக்ரம் சாராபாயோட மனைவி இருக்காங்களே, மிருடாலினி சாராபாயின்னு, அந்த அம்மா வந்து தமிழச்சி. அவங்க வந்து ஒரு தடவை கேந்திரத்துக்கு லெட்டர் எழுதினாங்க. நீங்கள் எதையெல்லாம் பற்றி கேந்திர பத்திரிக்கை போடுறாங்க, இந்த கோவில்கள் இருக்கிற அந்த பிரசாதம் இருக்கு பாருங்க, அதை பற்றி ஒரு கேந்திர பத்திரிக்கை நீங்கள் போடுங்கன்னு. கேந்திர பத்திரிக்கையில் பிரசாதம் போட முடியல, ஆனால் இந்த வரிசையில் நல்ல சுவாமி எப்படி விரும்பி சாப்பிட்றாரு என்பதை பற்றி போட்டோம். இப்போ ஸ்ரீமுஷ்ணத்தில் வந்து கோரைக்கிழங்கு, அப்புறம் உப்பிலிப்பங்கோயிலில் உப்பு இல்லாத புளியோதரை, காஞ்சிபுரம் இட்லி, நாத்தத்வாரால பூரி. இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலில் ஒரு பிரசாதம். அப்புறம் பழனி பஞ்சாமிரதம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அங்கங்கே சுவாமியே அந்த ஃபேவரட் டிஷ் எதுவோ அதை நைவேத்தியம் பண்ணுவாங்க. சுவாமி பேரால் மக்கள் நல்லா சாப்பிடுவாங்க. இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டா அதில் உள்ள தோஷங்கள் நம்மை பற்றாது. அதனால் இந்தியா முழுக்கவே இந்த சுவாமிக்கு நிவேதனம் படைப்பது வந்து ஒரு பெரிய நிவேதனம்னா காட்டுவது தான். சுவாமி சாப்பிட மாட்டார், அவருக்கு காட்டுவது. அப்படி காட்டுவதனால
அந்த சாப்பாட்டில் இருக்கிற தோஷங்கள் நீங்கும் என்று நம்முடைய நம்பிக்கை. பாயசம் கேரளாவில் வந்து இந்த பால் பாயசம், அப்புறம் சக்கப்பிரதமன் அப்படின்னு பலாச்சுளையில் பண்ணின பாயசம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அப்புறம் உப்பு மாங்காய் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோவில்லையே மாங்காபுரம்னு ஒரு இடம் உண்டு. அந்த மாங்காபுரம் 1,00,000 மாங்காய் உப்புல ஊற வச்சிருப்பாங்க. அதை சுவாமிக்கு படைக்கிறதுக்கு தங்கத்தால ஒரு கொட்டாங்கச்சி, அந்த கொட்டாங்கச்சி இன்னும் இருக்கு. அதுல தங்க கொட்டாங்கச்சியில உப்பு மாங்காய பெருமாளுக்கு படைப்பாங்க. படைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, மனுஷங்க சாப்பிடுவாங்க. இப்படி இந்த மாங்காய் ஊறுகாய் சொல்லிருக்கேன் இல்லையா, மாதா ஊட்டாத சாதத்தை மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த குழந்தைக்கு மோர் சாதம் தயிர் சாதத்துல கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் வச்சாக்க சாப்பிடாத ஒரு உணவெல்லாம் அந்த குழந்தை சாப்பிட்டுடும். பால் பாயசம், பொங்கல், பழங்கள். இப்ப தமிழ் வருஷப்பரப்பு வரப்போகுது, விஷு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனி காணுதல் அப்படின்னு கன்னியாகுமரி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அம்மனுக்கு படைப்பாங்க. அம்மன் வந்து காலையில் கண் திறக்கிற போது அவருடைய பார்வை வந்து அந்த கனிகள் பேரில் விழும். சோறு, காய்கறி, ஊறுகாயாகவே இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்படும். இந்த ஊறுகாய்க்கிறது உலகத்தில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. கட்டோபனிஷத்துல ஒரு வாக்கியம் வருது, ஒரு எந்த பகவானுக்கு இந்த உலக படைப்பே ஒரு ஊறுகாய் போல அப்படின்னு வரும் கட்டோபனிஷத்துல. அப்புறம்தான் திருவனந்தபுரத்துல சுவாமிக்கு இந்த மாங்காய் ஊறுகாயே விரும்பி சாப்பிடுவாரு அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன். பல வகை ஹோமங்களும் போகங்களும் உண்டு. போகு 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 போகுங்க 56 வகையான. மதுரை, வடமதுரை போனீங்கன்னா கண்ணம் பிறந்த ஊர்ல அங்க வந்து அவ்வளவு வகையான போகங்கள். அந்த போக பொருட்களை எல்லாம் வச்சு அதை ரிமூவ் பண்ணி அதுக்கே அடுத்த வேளை சாப்பாடு டியூ ஆயிடும். அந்த மாதிரி சாப்பாட்டில் சத்துக்கு சத்து, வெரைட்டிக்கு வெரைட்டி, அழகுக்கு அழகு, ருசிக்கு ருசி. அப்படி சுவாமி வந்து நல்ல விரும்பி சாப்பிடுவார். சுவாமி பேரால மனுஷன் சாப்பிடுவான். பல வகை ஹோமங்களும் போகங்களும் உண்டு. இந்த ஹோமங்களை பற்றி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு 48 வகையான ஹோமங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 4 அல்லது 5 வகைகளில் தான் உயிர் பலி உண்டு. அதனால் ஹோமம் அப்படிங்கிற பேரில் அந்த புரோகிதர்கள்லாம் நிறையா மாமிசம் சாப்பிட்டாங்க அப்படி இதெல்லாம் கப்ஸா பொய். இதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. அந்த மொத்தம் 48 வகையான ஹோமங்களில் 5லயோ 6லயோ தான் உயிர் பலி உண்டு. அந்த உயிர் பலி கொடுத்தா அந்த பலி கொடுக்கப்பட்ட மிருகங்கள் மோட்சத்துக்கு போவதாக அதுலேயே மந்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மிருகத்தினுடைய குடல்ல இருந்து ஒரு துவரம்பருப்பு அளவு வப்பைன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படியே அந்த மிருகத்தை பலி கொடுத்து அதோட மாமிசத்தை அந்த புரோகிதர்கள இதெல்லாம் அப்பட்டமான பொய் புழுகு. ஒரு வப்பை அப்படின்னா ஒரு துவரம்பருப்பு அளவு தான் அவன் வந்து சாப்பிடுவான். அதுக்கும் மந்திரம் உண்டு. அப்படி பலி கொடுக்கப்பட்ட மிருகம் சாட்சாத்து மோட்சத்திற்கு போகும் என்று ஒரு நம்பிக்கை. என்னன்னாக்க மிருக பிறவியிலிருந்து திருப்பி மனித பிறவிக்கு வந்து மோட்சத்தை அடைவது உயிர்களுக்கெல்லாம் மிக கடினம் என்பதனால அந்த ஹோமத்தை ஒரு ஷார்ட்கட்டாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால இதை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் உலகத்தில் ரொம்ப பரவி இருக்கு. அதெல்லாம் தான் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். உப்பு மாங்காயம், அம்பலப்புழா பால் பாயசமும் புகழ்பெற்றவை. இந்த பால் பாயசத்தை பற்றி சொல்லுவாங்க. ஒரு நம்பூதிரி வந்து ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட போட்டாராம். இந்த கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டுப்புறைன்னு ஒரு செகண்ட் லெவலில் இருக்கும். ஒரு அரை மாடி உயரத்துக்கு ஒரு பெரிய தாழ்வாரம் இருக்கும். அதில் வந்து ஒரு 1000 பேர் உட்காந்து சௌகரியமாக சாப்பிடலாம். அப்படி வந்து ஒரு நம்பூதிரி எங்கே சாப்பிட போனாராம். இனிமே சாப்பிடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிறையா சாப்பிட்டுட்டாராம். அப்போ வந்து அந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணின அந்த கோயில் நிர்வாகி அனௌன்ஸ் பண்ணாங்களோ, எழுந்திராதீங்க இப்போ
சக்க பிரதமன் வரப்போகுது, இப்போ வந்து பலாப்பழ பாயசம் வரப்போகுது அப்படின்னு சொன்னான். அந்த பலாப்பழ பாயசம் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அந்த நம்பூதிரி ஒருமையாக உட்காந்து என்னமோ சாப்பிடாத மாதிரி இந்த பலாப்பழ பாயசத்தை ஒரு ஃபுல் டோஸ் அடித்தார். என்ன சுவாமி, இப்போதான் இந்த தயிர் சாதத்துக்கு கூட இடமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, இப்போ பலாப்பழ பாயசம் வந்த உடனே என்னமோ காலையில் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபுல் டோஸ் அடிக்கிறீங்களே, வயத்தில் எங்கேருந்து இடம் வந்தது அப்படின்னு கேட்கலாம். அந்த நம்பூதிரி சொல்கிறாராம், பாருங்க, இப்போ வந்து பொங்கால வரப்போகுது, திருவனந்தபுரத்து கோயில்கள் எல்லாம் வீதிகள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அந்த பத்மநாபசாமி ஊர்வலம் வர போறாரு. அப்போ வந்து ரோடு நடக்கவே இடம் இருக்காது. அப்படி எள் போட்டால் எள் விழும், அதில் ஊடுருவி போகிறதே கஷ்டம். அந்த சமயத்தில் திருவனந்தபுரம் ராஜா அந்த ரோட்டில் வராருன்னு வச்சுங்கோ, அந்த கூட்டங்கள்லாம் விலகி ராஜா வரத்துக்கு வழி விடுமா இல்லையா? அந்த மாதிரி இந்த சக்க பிரதமன் இந்த பலாப்பழ பாயசம் அப்படிங்கிறது சாப்பாட்டில் ராஜாவுக்கு சமம். அது வந்ததுன்னு வச்சுங்கோ, தானாகவே வயத்தில் ஒரு இடம் உண்டாகிவிடும். அதனால் வயத்தில் இடம் உண்டு இல்லை அப்படின்னு சொல்கிற பேச்சே கிடையாது. மற்றத்துக்கு வேணால் மோர் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு வேணால் வயத்தில் இடம் இல்லைன்னு சொல்லலாமே தவிர, பலாப்பழ பாயசம் வந்ததுன்னா எப்படி ராஜா வந்தாருன்னா மக்கள்லாம் விலகி அவருக்கு வழி விடுவாங்களோ அந்த மாதிரி இந்த பலாப்பழ பாயசத்துக்கு வயத்தில் இடம் வரணும். அப்புறம் வந்து சில ரீஜனல் ஜோக்ஸ் எல்லாம் உண்டு. அதில் வந்து இந்த சர்தார்ஜி ஜோக்ஸை பற்றி நிறையா படிச்சிருப்பீங்க. குஷ்வந்த் சிங் வந்து 5 புஸ்தகமே போட்டிருக்கார். பெங்காலில் பஞ்சாபில் சர்தார்ஜி ஜோக்ஸ் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவாழ்த்தான் ஜோக்ஸுன்னு அப்படின்னே உண்டு. அதுக்கப்புறம் திருப்பூந்துருத்தி ஜோக்ஸ் அப்படின்னு உண்டு. அந்த மாதிரி பூனா ஜோக்ஸ் அப்படின்னு உண்டு. அந்த மாதிரி இந்த திருவனந்தபுரத்தில் நம்பூதிரி ஜோக்ஸ்னே உண்டு. லக்ஷ்மி தீதி சொன்னாங்க, அதில் ஒரு வால்யூம் வந்து இங்கிலீஷில் கூட வந்திருக்கு, உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் வந்து சேரலை. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற ஜோக்ஸ் எல்லாம் வந்து மலையாளத்தில் நெட்டில் இருக்கிற ஜோக்ஸ் தான். அதில் எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது. இங்கிலீஷில் ஏதாவது வந்ததுனாக்கா கொஞ்சம் பார்க்கலாம். ஆனாக்கா அவங்களோட அந்த கிளாசிக் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அதனால் அந்த நம்பூதிரி ஜோக்ஸுங்கிறது இட் இஸ் எ ஜெனரல் பை இட் செல்ஃப். அதுவே ஒரு வகையான ஒரு ஜோக்ஸு. அதை பற்றி ஒரு பிஹெச்டியே பண்ணலாம். அவ்வளோ ஒரு நல்ல சாப்பாட்டுறாமர்கள். அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இஸ் மேட்ச்டு ஒன்லி பை தேர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த மாதிரி அவ்வளவு அறிவாளிகள், அவ்வளவு நகைச்சுவை உணர்வோடு இருப்பது உலகத்தில் பெரிய ஆச்சரியம். அவள் வந்து சிறப்பு நிவேதனம். கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலும் பிள்ளையார்னு சொன்னாலும் அவள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாரத பண்பாட்டில் நிவேதனங்களை பற்றி தனி உரையில் பார்த்தோம். ஒரு கம்ப்ளீட் சொற்பொழிவு ஒரு நாளைக்கு வந்து ஆலயங்களில் இருக்கிற அந்த நைவேத்தியங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இக்கோயிலின் வழிபாட்டில் பத்ர தீபம், பெரிய பெரிய விளக்குகள், எண்ணெய் முழுக்கு, இந்த சுவாமிக்கு எண்ணெயால் சாத்துறது. அதில் வந்து பல வகையான மணப்பொருள்கள் போட்டு அதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாக்கா நாங்குநேரியில் பெருமாள் வந்து உட்கார்ந்த நிலையில் இருப்பார். வானமாமலை அவருக்கு வந்து கோட்டைன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ இருக்கும். அந்த கோட்டையா அவருக்கு வந்து எண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த எண்ணெயில் நிறைய மருந்து பொருள்கள் கலந்துருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு சின்ன கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதில் வந்து சேரும். அதில் நல்ல வெயில் அடிக்கும். அதில் ஏற்கனவே மருந்து பொருள் இருக்கும். அங்கே வரவங்க வந்து பாட்டிலாக அந்த மருந்து எண்ணெயை வாங்கி கொண்டு போவார்கள். அந்த எண்ணெய், அதில் இருக்கிற மருந்து, அதில் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணினத்தினுடைய விசேஷம். அதுக்கப்புறம் அது வெயிலில் காஞ்சது. இந்த 4 சேர்ந்து அந்த வானமாமலை அந்த எண்ணெய் பிரசாதம் வந்து தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அப்புறம் நானும் மயில் வாகனனும் கருக்காத்தம்மன் கோவில் அதுக்கு போன போது அங்கே வந்து ஒரு நெய் கொடுப்பாங்க. அந்த நெய்யை கூட மயில் வாகனன் சார் வாங்கிட்டு போனார். அந்த மாதிரி இந்த கோவில் எண்ணெய், கோவில் நெய் இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தை வளர்க்கும், குழந்தை பாக்கியம் கொடுப்போம் என்றெல்லாம் நம்பிக்கை உண்டு. சந்தன காப்பு, களபாபிஷேகம்னு
கேரளாவுடைய ஸ்பெஷாலிட்டி. கேரளாவுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து மலர் முழுக்கு. ஆடி மாசத்துல கன்னியாகுமரி அம்மனுக்கு கொல்லத்திலேருந்து ஒருத்தர் வந்தார். ஒரு லாரின்னா ஒரு லாரி ஃப்ளவர்ஸ். என்ன வெரைட்டி! அன்னைக்கு அந்த கோவில்ல அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணாக்க அந்த கருவறை ரொம்ப சின்னதுதான், அதுல போய் நம்ம பார்க்க முடியாது. அந்த அம்மனுக்கு மலர் முழுக்கு பண்றதுக்காக அந்த பிரகாரத்துல அந்த மலர்களை பரத்தி வச்சிருப்பாங்க. பார்த்தா கண்கொள்ளா காட்சின்னா கண்கொள்ளா காட்சி தான். அந்த மாதிரி கொல்லத்திலிருந்து வந்து அந்த புண்ணியவானுக்கு கன்னியாகுமரி அம்மனுக்கு அப்படி மலர் முழுக்கு பண்ண வேணும் அப்படின்னு அந்த மலர் வகைகளை எண்ணினாக்க 2 டஜனாவது இருக்கும். அதுல வெள்ளை எண்ணெய், பச்சை எண்ணெய், சேப்பு எண்ணெய், மஞ்சள் எண்ணெய், எப்பனை வானவில்லின் நலங்களை மண்ணில் இறைத்தது போல் அப்படிம்பார் சுஜாதா. அந்த மாதிரி அவ்வளவு அழகழகான ஃப்ளவர்ஸ் அந்த பிரகாரத்துல அப்படியே பரத்தி வச்சிருப்பாங்க. அத்தனையும் எல்லா பூஜையும் முடிஞ்ச உடனே ராத்திரி லேட்டா ஆரம்பிச்சு அம்மனுக்கு அந்த மலர் முழுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான விளக்கு. இதெல்லாம் கேரளா ஸ்பெஷாலிட்டி. மற்ற இடத்துலலாம் இப்ப பரவி இருக்கலாம், ஆனா ஒரிஜினலா அது கேரளா இருந்து தான் ஆரம்பிச்சது. ஏகாதசி பூஜை. அந்த ஏகாதசி பூஜைக்கு வந்து ரொம்ப சிங்க மாச பரப்பு. கேரளாக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல தான் வருஷம் துவங்குதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. விநாயக சதுர்த்தி இது வந்து பெருமாள் கோயில இருந்தாலும் இந்த சைன வைஷ்ணவ பேதம் கிடையாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அதுல இந்த விநாயக சதுர்த்தி இன்னும் சொல்லப்போற 2-3 அப்படி அந்த எல்லா தெய்வங்களையும் அரவணைச்சு கொண்டு போகின்ற அந்த நாராயணனுடைய தன்மை. திருவோணம் சிரவண நட்சத்திரம், அப்புறம் கண்ணன் பிறந்த நாள் கோகுலாஷ்டமி, அதுக்கப்புறம் நவராத்திரி. நவராத்திரி வந்து ரொம்ப புகழ்பெற்றது. அவர் சுவாதி திருநாள் இருக்கிற போது அங்கே நவராத்திரி மண்டபம் அப்படின்னே இருக்கு. அந்த மண்டபத்தில் இந்த தமிழ்நாட்டில் தென் பாரதத்தில் இருக்கிற கர்நாடக சங்கீத வித்வான்கள்லாம் வந்து அங்கே கச்சேரி பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய ஆனர்னு நினைப்பாங்க. அது வந்து டைரக்ட் ப்ராட்காஸ்டும் நடக்கும். ரொம்ப ஆனந்தமான அந்த கச்சேரி. அந்த சுவாமி சன்னதியில் அந்த சுவாமி இருந்த ஊரில் அந்த சுவாதி திருநாளுடைய கீர்த்தனங்களுக்கு முக்கியம் கொடுத்தா மற்ற சுவாமிகளும் பாடுவாங்க. இப்போ தியாகராஜ சுவாமிகளோ இதுவரோ இறையுமன் தம்பியோ அப்படி எல்லாம் துளசி வனமோ அதெல்லாம் விடாமல் பேத உணர்வு இல்லாமல் எல்லாரையும் பற்றி பாடுவாங்க. இருந்தாலும் சுவாதி திருநாளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இக்கோவிலில் பல வாகனங்கள் உண்டு. சிம்மாசனம் சுவாமிக்கு சிங்கத்தின் மேலே, அப்புறம் சிங்கத்து மேலே ஏறி வருவேன்னு ஆண்டாள் பாடியிருக்காள, அதை மார்கழி மாத்திர நினைக்காம வேற எப்ப நினைச்சு பார்த்தது. அனந்தன் அந்த பாம்பு வாகனம், கமலன் அந்த தாமரை வாகனம், பல்லாக்கு ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் கருட வாகனம் கேட்கவே வேண்டாம். அந்த கருடனையே எங்க நாச்சியார் கோவில்ல கல்கருடன் கல்லுகருடன் அப்படின்னு சொல்லி கலங்கரெல்லு இருக்கும். அவருக்கு படைக்கிற நைவேத்தியமே அமுத கலசம் அப்படின்னு வெள்ளை குழக்கட்டை. அதை ரொம்ப விரும்பி நாங்கள்லாம் குழந்தையா இருக்கிற போது நல்லா விரும்பி அந்த வெள்ளை குழக்கட்டை ரொம்ப சாப்பிடுவோம். என்னால் எங்களுக்கு கருடார வர கட்டை 2 பங்கு பிடிக்கும். அவர் பெருமாளோட வாகனங்கிறது ஒன்று, அவருக்கு நைவேத்தியம் பண்ணுற குழக்கட்டை கொடுப்பாங்கங்கிறது 2. அடுத்தது இந்திரன் வாகனங்கள் முக்கியமானவை. 10 நாள் உற்சவத்தில் 9வது நாள் பள்ளி வேட்டை. இது வந்து தென் தமிழ்நாடு முழுக்கவே உண்டு. அம்மன் வந்து அந்த வேட்டை பானாசுரனை கொல்லுவதற்காக போவார். அந்த மாதிரி பெருமாள் போவார். அந்த மாதிரி கண்ணன் வந்து நரகாசுரனை அழித்தது, தேவி வந்து பானாசுரனை அழித்தது, விஷ்ணு வந்து ராவணனை அழித்தது, கம்சனை அழித்தது, இதெல்லாமே பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் தான். 10ஆம் நாள் ஆராட்டி. சுவாமி வந்து அந்த கடற்கரைக்கே போவார். ஆராட்டு விழா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. திருக்கார்த்திகை அந்த பௌர்ணமி தீபம் சிவபெருமான் வந்து திருவண்ணாமலையில் ஒரு தீபஸ்தம்ப ரூமில் வடிவத்தில் அவர் காட்சியளித்தார். அது அப்புறம் சிவலிங்கம் ஆயிற்று. அதனுடைய மேல் பகுதியில் பிரம்மா வந்து அன்னைக்கு வடிவம் எடுத்து அதனுடைய முடியை காணவும், திருமால் வந்து வராகவதார் எடுத்து அதனுடைய அடியை காணவும் முயற்சி செய்தார்னு லிங்கோத்பவர் அப்படின்னு நல்ல சிவன் கோவில்ல அந்த லிங்கோத்பவர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
சொர்க்கவாசல் ஏகாதசி இப்போ வரப்போகுது. இன்னிலிருந்து பகல் 10 ஆரம்பிக்க போகிறது. இந்த ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்புன்னு எல்லா விஷ்ணு கோவில்லையும் ரொம்ப பிரசாதம். அப்புறம் திருவாதிரை மார்கழி மாதத்து ஆருத்ரா நட்சத்திரம் வந்து சிவபெருமானுடைய பிறந்த நாள், ராமானுஜருடைய பிறந்த நாள், அப்புறம் சிவராத்திரி, அப்புறம் பங்குனி உற்சவம். பங்குனி உற்சவம் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தெற்க ரொம்ப சிறப்பாக இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸ்ரீராமநவமி, புத்தாண்டு விஷு, சித்ரா பௌர்ணமி, புத்தரி, இந்த முதல்ல ஹார்வெஸ்ட் பண்ணுற போது அந்த முதல் பிடி அந்த நெல் அந்த கதிரை கொண்டு போய் அம்மனுக்கு படைக்கிறது. அப்புறம் முறை ஜபம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக. இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயில் கட்டி முடித்த உடனே 17 கோடி தடவை மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படி கிழுக்கு அடிச்சுட்டாங்க கோவில். அவ்வளோ புறமாக இருக்கும் அந்த ஜப காட்சி. லட்சதீபம் பற்றி கேட்கவே வேண்டாம். இது திருவனந்தபுரத்தில் தான் ஆரம்பிச்சது. இப்போ திருநெல்வேலி, திருவட்டாறு, இப்படி பல கோயில்களில் லட்சதீபம் வந்துருச்சு. பத்மநாசாமியின் வழிபாட்டில் முழுக்காப்பு அலங்காரம், பால் அபிஷேகம், திரிமதுரம், இனிப்பு, அரவணை, 1000 நாமங்கள், 108 நாமங்கள், பஞ்சாமிர்தம், நெய் விளக்கு, பால் பாயசம், நெய் பாயசம் மிக முக்கியமானது. இந்த அரவணை இன்னைக்கு நம்ம கேந்திர அன்பர் என் கூட ஒர்க் பண்ணுறவர் வந்து இப்போ சபரிமலை போயிட்டு வந்து அந்த அரவணை கொண்டு வந்தார். ஜெர்மனியிலேருந்து மெஷின் ஒரு நாளைக்கு 10,000 டப்பா அந்த அரவணை பாயசம் பேக் பண்ணுமா. அது மாதிரி 6 வச்சாங்களாம். அது போகிறலன்னு இப்போ 4 வச்சுருங்க. 10 × 10,000 ஒரு நாளைக்கு 1,00,000 பேக்கெட்டு. அது ஒரு டப்பா 100 ரூபா. நம்ம தம்பி வாங்கிட்டு வந்தான். அந்த மாதிரி இந்த அரவணை ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடு. நாம் உண்ணும் எந்த போகத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்த பிறகு நாம் உண்ண வேண்டும். பத்மநாபசாமியின் பாரம்பரியம், பல புராணங்கள், தமிழ் சங்கநூல்கள், சிலப்பதிகாரம், திவ்ய பிரபந்தம், தல புராணங்கள், குரு பரம்பரை, சந்தேஷ நூல்கள். நம்ம பண்பாட்டில் வந்து மேகம் விடுதூது, தமிழ் விடுதூது, நாரை விடுதூது, கருடன் விடுதூது அப்படின்னு அன்னம் விடுதூது எல்லாருக்குமே தெரியும் இந்த தமயந்தி கதையில். இந்த மாதிரி ஒரு தூதனை அனுப்பிச்சு எங்கிட்ட போய் பெருமாள்கிட்ட போய் உனக்காக ஒரு காதலி இங்கே காத்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லு, அவர்கிட்ட வந்து எனக்கு அருள் புரியணும் வேண்டின்னு சொல்லி அந்த தூதி இலக்கியம் வந்து தமிழுடைய 96 வகை பிரபந்த இலக்கியங்களில் அந்த தூதி இலக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை பற்றி பிஹெச்டியே பண்ணியிருக்காங்க. 25 தல பிரபந்தங்கள், இந்த தல வரலாறுல பற்றிய 26 இருக்கு. 100 இலக்கிய படைப்புகளும் திருமாலை பாடுகின்றன. லீலா திலகம் என்ற இலக்கண நூல் தனி ஆராய்ச்சிக்குரியது. அதாவது தமிழ் இலக்கணத்துக்கும் மலையாள இலக்கணத்துக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி லீலா திலகம் அப்படின்னு ஒரு கிராமர் டெக்ஸ்ட். அந்த கிராமர் டெக்ஸ்ட்டை பற்றி ஏற்கனவே சொன்னேன். அந்த ஹார்வார்டில் தமிழ் பயோகிராஃபி அப்படின்னு டேவிட் ஷுல்மன் அப்படின்னு ஒருத்தர் ஆராய்ச்சி எழுதியிருக்கிறார். அதில் இந்த லீலா திலகத்தை பற்றி ரொம்ப சிறப்பித்து எழுதினார். ஒரு அற்புதமான நூல் என்று. அதனுடைய ஏதாவது தமிழ் டிரான்ஸ்லேஷனோ அப்ரிட்ஜ் பற்றோ கிடைக்குமா என்று பார்த்துக்கிறேன். முழுக்க இலக்கண நூல் அப்படிங்கிறதுனால என்னுடைய நாலேஜும் டேஸ்ட்டும் ரொம்ப குறைச்சதுதான். இருந்தாலும் கேரளத்தினுடைய பண்பாட்டில் அந்த லீலா திலகம் ரொம்ப முக்கியமானது. இத்தகைய பத்மநாபரை நாமும் வணங்கி நல்லவை அனைத்தையும் பெறுவோமாக. இப்படிப்பட்ட 1000 வருடங்களாக பிரார்த்தனையினால, பாட்டினால, கலைகளினால, சாப்பாட்டினால, சிற்பத்தினால, கலைகளினாலே, பக்தியினாலே, இலக்கியத்தினாலே, மந்திரத்தினாலே இந்தியாவில் இருக்கிற அத்தனை கலைகளுடைய அந்த கலை போஷகர்களினாலே வழிபடுத்தப்பட்டார் அப்படின்னு சொன்னா இத்தனையும் வாங்கிக்கிற அந்த சாமிக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் பாருங்க. இப்ப 24ஆம் தேதி வந்து சாரதா தேவியினுடைய பிறந்த நாள் விழா நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் படி. அப்ப ராமகிருஷ்ண பரமேஸ்வர சாரதாவியை உட்காந்து வச்சு பூஜை பண்ணினாருனாக்கா அந்த பூஜையை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வேண்டுமா? நம்ம இப்போ யாராவது பாராட்டி 2 வார்த்தை சொன்னாலே உடம்பு நடக்குதோ, ஐயோ இதெல்லாம் தகுதியே இல்லையா, ஆளா உடையா அப்படிங்கிறோம். ஆனா இவ்வளவு பேருடைய பக்தியையோ இந்த ஒன்றே பகவான் வந்து ஒரு பகவான் தான் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து இத்தனை பேருடைய
பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் புகழ்ச்சியையும் நிவேதனத்தையும் அலங்காரத்தையும் வாங்கி போட்டுக்கொண்டு பகவான் இருக்கிறாருன்னு சொன்னா அதுக்காகவே அந்த அனந்த பத்மநாப சாமியை இன்னொரு தடவை நமஸ்காரம் பண்ணலாம். அப்படிப்பட்ட அனந்த பத்மநாப சாமியை வணங்கி விடைபெறுவோம். அடுத்த வாரம் இன்னும் வடக்கு நோக்கி போக வேணும். இன்னைக்கு கேரளத்திலிருந்து அன்பர்கள் வந்தாங்க. அப்பா உங்க திருவனந்தபுரம் சாமி சொல்லுக்கு எளிதாகவும் நின்றிடாள், சொல்லையும் தன் வழி செல்ல வழி விடாள்னு பாரதி சொன்னானே, இந்த அனந்த பத்மநாத சாமியோட்ட போய் சிக்கிக்கிட்டப்பா, அவரை தாண்டி போகவே முடியல. அவரை பத்தியே அவ்வளவு இருக்கு, 30 லட்சம் சுருணைகள் இருக்கு அவரை பத்தி அப்படின்னு சொன்னா நான் சொன்னதெல்லாம் ஒரு சுருணை கூட இருக்காது. அனந்த பத்மநாத சாமியினுடைய புகழ்ல 30 லட்சத்துல ஒரு பங்கு கூட என்னால சொல்ல தெரியல. அப்ப அவர் எவ்வளவு பெருசு. அதனால உங்களுக்கெல்லாம் அந்த சுவாமி பேர்ல இருக்கிற பக்தியினால என்னிடத்துல இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி பண்ணி அந்த முழுமையான பகவானை பிரார்த்திக்க வேண்டும். அடுத்த வாரத்திலிருந்து இன்னும் வடக்கு நோக்கி போக வேண்டும். அப்புறம் 13 தேவாலயங்கள் இருக்கின்றது, வைஷ்ணவ ஆலயங்கள், நிறைய சிவாலயங்கள் இருக்கிறது, அம்பாளுடைய ஆலயங்கள் இருக்கிறது, குருவாயூர் இருக்கிறது, சபரிமலை இருக்கிறது. இதெல்லாம் பற்றி ஒன்றொன்றாக பார்ப்பதற்கு அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி என்று சொல்லி உங்களிடமிருந்து இந்த வாரம் விடுபடுகின்றேன். ஸ்ரீராமகிருஷ்ணா, நமஸ்காரம்.